இப்போ எங்கள் ஆர்கனைசேஷன் மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் கொஞ்சம் க்ரோ ஆன பிறகு வேரியஸ் செக்டர்ஸ் இருக்கும். ஸோ நான் ஆஸ் அ லீடர் ஆஃப் த கம்பெனி நான் பார்க்குறது பார்த்தீங்கன்னா மெயின்லி 2-3 செக்டர்ஸ். ஃபஸ்ட்டு கம்பெனியோட ஃபைனான்ஸை செக் பண்ணி டெய்லி மார்னிங் ஃபைனான்ஸில் பிஆர்எஸ் போட்டு ஸ்டேட்மெண்ட் போட்டு எல்லா வெண்டர்ஸ்லாம் கிளியர் ஆயிடுச்சு, இதாக இருக்குது பெண்டிங் இருக்கா, இதான் ஃபஸ்ட்டு செக் பண்ணி பேங்க் ஸ்டேட்மெண்ட் நெக்ஸ்ட் மந்த்துக்கு எப்படி ஹெல்த்தி ஆகுதான்னு சொல்லிட்டு செக் பண்ணுவேன். ரெண்டாவது விஷயம் சேல்ஸ் செக் பண்ணுவேன். எல்லா சேல்ஸும் ஆஸ் பர் டார்கெட்ஸ் நடக்குதா, இது ரொம்ப ஒரு முக்கியமான டெய்லி செக் பண்ணுவேன். மூணாவது விஷயம் ரொம்ப செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் டிசிப்ளினாக கரெக்டாக இருக்குதா, எல்லா ஸ்டாஃப் டைமுக்கு ரிப்போர்ட் பண்ணுறாங்களா, எனி இஷ்யூஸ் இருக்குதா, அவங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருக்காச்சு. ஸோ நாலாவதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸிஸ்டிங் எத்தனை அவுட்லெட்ஸ் இருக்குது, இன்னும் ஃபர்தர் எக்ஸ்பான்ஷன் எப்படி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரான்ச்சைஸ்னா ஃப்ரான்ச்சைஸ் சேல்ஸ் ஆகுதா, இல்லை கம்பெனி ஒன்று அவுட்லெட் நியூ சைட் எதாவது அலோகேட் பண்ணுறாங்களா, அதுக்கு எத்தனை ட்ரைனிங் ஸ்டாஃப் ரெக்ரூட்மெண்ட் இது செக் பண்ணுவோம். ஃபிஃப்த், இது எல்லாத்தோடய ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா லைசன். ஸோ எங்களை மாதிரி ஒரு பெரிய கம்பெனி இருக்கும்போது நிறைய லியாசன் இருக்கும். அது வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் கூட இருக்கும், பொலிட்டிஷியன்ஸ் கூட இருக்கிறோம், மற்ற இதெல்லாம் இருக்கும். ஸோ இது வந்துட்டு அதுக்கு எத்தனை டிபார்ட்மெண்ட் அவங்க கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறாங்களா, ஸோ இந்த லியாசன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே. ஸோ டைமுக்கு எல்லா அப்ரூவல்ஸும் வாங்குறாங்களா, டேக்ஸ்லாம் கரெக்டாக டைமுக்கு ஃபைல் பண்ணுறாங்களா. ஸோ இந்த லியாசன் ரொம்ப முக்கியமான ஒரு செக்டர், இதையும் செக் பண்ணுவேன். ஸோ இந்த 5 மெயின் டைரக்டர்ஸை செக் பண்ணுவேன் நான் ஆஸ் அ லீடர் ஆஃப் த கம்பெனி.